பலவிதமான உருவங்கள் என்றால் அது குறைபாடு அல்ல, இந்து மதத்தினுடைய குறைபாடு என்று பல பேர் தவறாக நினைக்கிறார்கள். நிறைய உருவங்களை வைத்திருக்கிறார்கள், இது இந்து மதத்துக்கு குறையல்லவா என்று கூட பல பேர் நினைக்கிறார்கள். இல்லை, நான் வேடிக்கையாக சொல்வது, ஒரு கடையில் போய் ஒன்றை கேட்டு ஒரே ஒரு பொருள் தான் வாங்கலாம் என்று சொன்னால் அது சில்லறை கடை. ஒரு வெற்றிலை பாக்கு கடையில் போய் யாரும் பட்டு துணி வாங்க முடியாது. ஒரு பட்டு துணி விற்கிற கடையில் போய் யாரும் வெற்றிலை பாக்கு வாங்க முடியாது. ஒரு வெற்றிலை பாக்கு கடையில் போய் கேட்கிறார், பட்டுப்புடவை கிடைக்குமா? அவர் சொல்வார், அறிவு இருக்கிறதா உங்களுக்கு? இது பட்டுப்புடவை விற்கிற இடமா? இங்கே வந்து கேட்கிறீர்களே, வேறு பட்டுப்புடவை விற்கிற கடைக்கு போங்கள் என்று அனுப்புவார். பட்டுப்புடவை விற்கிற கடையில் போய் நல்லெண்ணெய் கிடைக்குமா என்று கேட்க முடியுமா? அங்கே எண்ணெய் கிடைக்காது. சரி, நல்லெண்ணெய் விற்கிற கடையில் போய் நின்று கொண்டு நீங்கள் ஒரு இரும்பு ஆணி வேண்டும் என்று கேட்டால் இரும்பு ஆணி கிடைக்குமோ? கிடைக்காது. சில கடையில் எதுவுமே கிடைக்காது. ஒருத்தர் கேட்டால் அந்த கடையில் வெத்தலைப்பாக்கு இருக்கா? இல்லை. கொக்கோ கோலா இருக்கா? இல்லையே. எப்போ ஏதாவது பாக்குக்கு போட்டுக்கிறதுக்கு ஏதாவது பழம், ஏதாவது சாப்பிட்றதுக்கு பழம்? இல்லை. என்ற எல்லாமே இல்லைங்கிற பேசாமல் ஒரு பூட்டு போட வேண்டியதானே? பூட்டும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் எப்போ போட்டிருப்போமே. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இல்லை இல்லைன்னு ஒருத்தன் கடை நடத்துறான். இல்லை இல்லைன்னு ஒருத்தன் கடை வச்சிருக்கிறான். அதுவும் செல்லுபடி ஆகுதா இல்லையா? இல்லை இல்லை இல்லவே இல்லைன்னு ஒரு கடை நடந்துகிட்டு இருக்குல்ல, அதுவும் ஒரு கடை தானே. அதுலயும் வியாபாரம் நடக்காம இருக்கு. இல்லவே இல்லைன்னு ஒரு கடை நடத்துற போது இருக்கவே இருக்கு, நாம 4 கடை நடத்த முடியாதா? இப்ப நான் சொன்ன உதாரணத்துக்கு திரும்பி வரணும். நல்லெண்ணெய் கிடைக்கிற இடத்துல வெத்தலைப்பாக்கு கிடைக்காது, வெத்தலைப்பாக்கு கிடைக்கிற இடத்துல பட்டுப்புடவை கிடைக்காது, பட்டுப்புடவை கிடைக்கிற இடத்துல இரும்பு ஆணி கிடைக்காது. ஆனா ஒரு கடை இருக்கு. என்ன? சூப்பர் மார்க்கெட் அப்படிம்பாங்க அந்த காலத்துல. மால் அல்லது சூப்பர் மார்க்கெட். பெரிய ஒரு உள்ள போன, சார் எண்ணெய் வாங்கணும், செக்ஷன் ஏக்கு போங்க. சார் ஆணி வாங்கணும், செக்ஷன் பிக்கு போங்க. சார் மெடிசன் வாங்கணும், அப்படியா இசட்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அங்கே போய் பாருங்க. சார் துணி வாங்கணும், அதெல்லாம் பட்டுப்பட அந்த பக்கம் செக்ஷன் இருக்கு. அதுக்கு என்ன பேரு? சூப்பர் மார்க்கெட்னு பேர். எல்லாம் கிடைத்தால் அது சூப்பர் மார்க்கெட் என்றால், எல்லா வழிகளையும் ஒப்புக்கொண்டால் அது சூப்பர் ரிலிஜன் என்று சொன்னால் என்ன பிழை இருக்க முடியும்? That is a super religion. ஏன் சூப்பர் என்ற சுப்பீரியாரிட்டி வருகிற போது எல்லாமே அதற்குள் உள்ளடங்கி விடுகிறது. நாம் உருவ வழிபாட்டை ஒத்துக்கொண்டிருக்கிறோம், சித்தர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. பரபிரம்ம அத்வைத அனுபவத்தில் போனவர்கள் உருவ வழிபாட்டை கேலி செய்ய மாட்டார்கள், குறைத்து சொல்ல மாட்டார்கள், ஆனால் அவர்கள் பின்பற்ற மாட்டார்கள். நீங்கள் துவைத்தம் என்று பரமாத்மா வேறு ஜீவாத்மா வேறு என்று இரண்டாக பிரித்து கொண்டவர்களும் உண்டு. ஒருபோதும் அப்படி இருக்க முடியாது. இரண்டாக இந்த உலகத்தில் எந்த வஸ்துவும் இருக்க முடியாது. பரம்பொருளுக்கு அந்நியமாக எப்படி ஒரு வஸ்து இருக்க முடியும்? எனவே அத்வைத்தம், இரண்டல்ல ஒன்று என்கிற கோட்பாடு எல்லாமே இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே இங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன? எல்லாமே ஒரு முழு உண்மையை நோக்கி நம்மை இட்டு செல்வதுதான். எனவே உருவ வழிபாட்டையும் நாம் பின்பற்றுகிறோம், உருவம் கடந்த அருவ வழிபாட்டையும் நாம் பின்பற்றுகிறோம். இந்த உருவ வழிபாட்டை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் உருவ வழிபாடு சிறுபிள்ளைத்தனம் என்று சொல்வார்கள். இது பிள்ளை விளையாட்டு என்பது போல ஞானிகள் வார்த்தையில இருந்து கூட எடுத்து காட்டுவார்கள். அது அவ்வளவு முழு உண்மை அல்ல. முழு உருவ வழிபாட்டில் மட்டுமே தங்களை இழந்தவர்கள் எத்தனையோ பெரிய ஞானிகள் மோட்சத்துக்கு போயிருக்கிறார்கள், முக்திக்கு போயிருக்கிறார்கள். கண்ணப்ப நாயனார் இந்த உலகத்தில் எந்த கல்வி கூடத்துக்கும் போகவில்லை, அவர் எந்த பள்ளிக்கூடமும் போய் படிக்கவே இல்லை, அவர் சைவ சித்தாந்தம் படிக்கவில்லை, எதையுமே படிக்கவில்லை. ஆனால் சிவபெருமானோடு கலக்கிற கல்வியை தாமாகவே கற்று கண்ணப்ப நாயனார் இறைவனோடு சென்று 2 கலந்து விடுகிறார், அவராலே முடிகிறது. கண்ணப்ப நாயனார் என்ன படித்தார்? ஒரு முறையாக ஒரு கல்வியை கற்ற பிறகுதான் இறைவனை நோக்கி வர வேண்டும் என்ற கட்டாயமே இல்லை. இறைவனை, சிவன் என்ற லிங்க வடிவத்தில் இருக்கிற இறைவனை உண்மையிலேயே கண்ணுக்கு முன்னாலே இருப்பதாக அனுபவித்து அழுது அவருக்கு கண்ணில் ரத்தம் வருகிறது என்று தவித்து அந்த உருவ வழிபாட்டில் ஒன்றுகிறார். கண்ணப்பர் மோட்சம் போகிறார். எனவே உருவ வழிபாடு உங்களை உயர்த்தாது என்று யாராவது சொன்னால் அது பிழை. உருவ வழிபாடும் சரி, அருவ வழிபாடும் சரி என்பதுதான் சரியான ஒரு கோட்பாடாக இருக்க முடியும். பகவான் ராமகிருஷ்ணர் ஒரு கதை சொல்கிறார். ஒருவர் ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை வைத்து பூஜை செய்தார். அந்த கிருஷ்ண விக்கிரகத்துக்கு நாள்தோறும் மந்திரம் சொன்னார், பூ எடுத்து போட்டு அர்ச்சனை பண்ணினார், நைவேத்தியம் படைப்பார், என்னென்னமோ செய்து பார்த்தார். ஆனால் கிருஷ்ணன் பிரசன்னமாகவே இல்லை, எதிரிலே வந்து அவருக்கு காட்சி தரவே இல்லை. அவருக்கு அந்த கிருஷ்ணன் தன்னை ஏமாற்றி விட்டதாக ஒரு பெரிய வருத்தம். நான் இப்படி கும்பிட்டும் எனக்கு இந்த கடவுள் அனுகிரகம் செய்யவில்லையே, ஏதோ ஒரு பெரிய வருத்தம். ஒரு கோபத்தில் ஒரு நாள் அந்த கிருஷ்ணன் பொம்மையை எடுத்தார், துணியிலே சுற்றினார், வீட்டிலே பரன் மேலே கொண்டு போய் போட்டு விட்டார். தன்னுடைய வீட்டிலேயே பரன் மேலே போட்டு விட்டார். சரி, புதிதாக ஒரு சாமியை வைத்து பூஜை பண்ணுவோம் என்று வேறு ஒரு தேவதா விக்கிரகத்தை கொண்டு வந்து வைத்து
இதை கும்பிட்டு பார்ப்போம் என்ற எண்ணத்தில் அவர் பூஜை செய்ய ஆரம்பித்தார். ஒரு வேடிக்கை நடந்தது. அவர் சுவாமிக்காக வைத்திருக்கிற நெய்வேத்தியம், சர்க்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று, அதிலிருந்து இந்த ஆவி புறப்பட்டு அந்த ஆவி இப்படி நேராக போய் பரண் மேலே போய் கொண்டிருந்தது. இவருக்கு கோபம் வந்து விட்டது. நான் தான் இந்த ஆள் வேண்டான்னு மேலே கொண்டு போய் போட்டுக்கிறேனே, அப்புறம் என்ன இந்த பொங்கலை அவர் வாசனை பிடிக்கிறது? ஒரு ஏணியை போட்டு பரண் மேலே ஏறினா அந்த ஆவி இப்படி 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 போய் நேராக அந்த கிருஷ்ணன் மூக்குக்குள்ளே போச்சு, அந்த அந்த மேலே இருக்கிற கிருஷ்ண விக்கிரகத்தில். இவருக்கு கோபம் வந்தது. உடனே அந்த கிருஷ்ணன் பொம்மையை எடுத்தார், ஒரு பெரிய துண்டை எடுத்தார், மூக்கை இறுக்கி கட்டினார். இந்த திருட்டுத்தனமா சாப்பிட்றீங்க, உனக்கு அவ்வளவு வேண்டிருக்கா? இங்கே இவ்வளோ நாள் வச்சு உன்னை பூஜை பண்ண எதிர்த்தாப்புல வரவே இல்லை, இங்கே இருக்கிற பொங்கலை திருட்டுத்தனமா பரண் மேலேருந்து சாப்பிட்றியான்னு மூக்கை இறுக்கி கட்டினார். பாருங்க, கிருஷ்ணன் பிரசன்னமானார் என்றார் பகவான் ராமகிருஷ்ணர். ஏன்? இத்தனை நாள் பூஜை செய்த வரையும் அது விக்கிரகம் என்று நினைத்துக் கொண்டே செய்தார். இறைவன் வரவில்லை. இந்த கிருஷ்ணன் சாப்பிடுகிறான் என்று கிருஷ்ணனாகவே உணர்ந்தார். கிருஷ்ணன் வந்து விட்டார். இது கிருஷ்ணனுடைய விக்கிரகம், நான் பூஜை செய்கிறேன் என்று சொன்னால் கிருஷ்ணன் வர முடியாது. இது கிருஷ்ணன் என்று உணர்ந்தால் அங்கு கிருஷ்ணனை தவிர இன்னொன்று இருக்க முடியாது. நான் இன்னும் கூட நுட்பமான ஒரு வார்த்தை சொல்வேன். விக்கிரக வழிபாடு என்ற வார்த்தையே தவறு. விக்கிரக வழிபாடு என்ற வார்த்தையே தவறு. ஏன்? நீங்கள் விக்கிரகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற வரை அங்கு வழிபாடு நடக்கவில்லை. வழிபாடு என்று இறைவனுக்கு நிகழ்கிற போது அது விக்கிரகமாக இருக்க முடியாது. விக்கிரக வழிபாடு என்ற சொல்லே ஒரு தவறான சொல். நீங்கள் அதை விக்கிரகம், சிலை என்று கருதி கொண்டிருக்கிற வரையிலே அதில் எப்படி கடவுள் பிரசன்னமாக முடியும்? இது கடவுள் என்று உணர்ந்து விட்ட பிறகு அதை சிலை என்று நினைப்பதற்கு என்ன இருக்கிறது? சிலையாக கருதுவதற்கு என்ன இருக்கிறது? மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. கபாலி கோயிலுக்கு போகிறோம், கருங்கல்லிலே ஒரு யானை செய்து வைத்திருக்கிறார்கள் இந்த மண்டபத்தில். இது யானை ஆனை ஆனை என்று குழந்தை வயதில் ஏறி உட்கார்ந்து பல பேர் விளையாடி இருப்போம். நீங்கள் யானையாக பார்த்தபோது அது கல் இல்லை. இது வெறும் கல் என்று நீங்கள் பார்க்கிற போது அது யானை இல்லை. இது விக்கிரகம் என்று பார்க்கிற போது அதில் கடவுள் இல்லை. இதில் கடவுள் என்று பார்க்கிற போது அது விக்கிரகம் இல்லை. இந்த மேலான சிந்தனை வளர்கிற போது உருவ வழிபாடு என்பதும் ஒரு நிலையில் இறைவனை இறைவனாகவே அனுபவிக்கிற ஒரு முறைதான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நாம் விநாயகருடைய வழிபாட்டை மேற்கொண்டிருக்கிறோம். இது என்ன தோன்றியபடி இந்த வழிபாட்டை வைத்திருக்கிறோமா? ஏதாவது காரணம் இருக்கிறதா? நாம் ஏதாவது எழுத தொடங்குகிற போதே பிள்ளையார் சுழி என்று ஒன்று போட்டு தொடங்குகிறோம். பிள்ளையார் சுழி என்பதற்கு என்ன பொருள்? இதுக்கு பல பேர் வித்தியாசமாக ஒரு அர்த்தம் சொல்கிறான். அந்த காலத்தில் 7 எழுத்தாணி வச்சு எழுதினார்கள் சார். அப்படி எழுதுகிற போது அந்த பனை ஓலையில் எழுதுதா இல்லையா, அந்த எழுத்தாணி கூர்மையாக இருக்கா இல்லையான்னு சுழிச்சு பார்த்தோம். நான் தலை சுழியே சரியில்லை. அந்த பனை ஓலையில் இப்படி சுழிச்சு பார்த்தான் சார், அதுதான் பிள்ளையார் சுழியாக ஆயிடுத்து. அப்படி அர்த்தம். நம்ம சொல்லும் போதே சொல்லுவோம், என் தலை சுழியே சரியில்லை, என் தலை சுழியே சரியில்லை அப்படின்னு. தலை சுழினா என்ன? என் தலை சுழியே சரியில்லை அப்படிங்கிறான. விதியை சொல்ற போது தலை சுழிங்கிறானு சார். இட்ஸ் எ பியூர் சயின்ஸ். ஒரு குழந்தை இந்த உலகத்தில் தோன்றுகிறது, அதற்கு படைப்பு என்று பெயர். ஒரு படைப்பு நிகழப்போகிறது, சரியா? அப்ப அந்த கணவனும் மனைவியும், தாயும் தகப்பனும் சந்திக்கிறார்கள், இருவரும் இணைகிறார்கள். தகப்பனுடைய உடம்பில் இருக்கிற உயிர் அணு புறப்பட்டு லட்சக்கணக்கான உயிரணுக்களை தள்ளிக்கொண்டு தாயினுடைய கருவில இருக்கிற சினை முட்டை என்ற பகுதிக்குள்ளே நுழைகிறது. அந்த அமைப்பிலே உள்ளுக்குள்ளே திரவ நிலையிலே அந்த தன்மை அமைந்திருக்கிறது, உயிர் தன்மை அமைந்திருக்கிறது. இங்கே உள்ளே தந்தை இடத்தில் இருந்து நுழைந்த அந்த நுழைகிற சமயத்திலே அந்த திரவத்தில் பெரிய சுழற்சியை உண்டு பண்ணிக்கொண்டு, மிகச்சரியாக சொல்வதென்றால், நீங்கள் ஒரு கான்கிரீட் சுவற்றில் ஓட்டை போடுகிற போது பாஷ் ட்ரில்லர் வைத்துக் கொண்டு ஓட்டை போடுவீர்கள் அல்லவா? அது எப்படி ஒரு ஒலி எழுப்பி கொண்டு நுழையுமோ அதுபோல ஒரு ஒலியை எழுப்பி கொண்டு நீங்கள் பாஷ் ட்ரில்லரை சுவற்றில் பயன்படுத்துகிற போது பார்த்தால் அதில் வருகிற ஒலிக்கும் ஓம் என்ற ஒலிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. படைப்பு ஓம் என்கிற ஒலியில இருந்து தொடங்குகிறது. இந்த தாயின் சினை முட்டைக்கு உள்ளே இருக்கிற திரவத்தில் தகப்பன் உடம்பிலிருந்து புறப்படுகிற விந்து அணு உள்ளே நுழைகிற போது அந்த திரவத்தில் அது சுழற்சியை உண்டு பண்ணுகிறது. நீங்கள் தண்ணீரிலே ஒரு கல்லை போட்டால் வட்டம் 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 வட்டமாக போய்கொண்டே இருக்கும் அல்லவா? அதுபோல அந்த விந்து அணு உள்ளே நுழைகிற போது தாயின் கரு முட்டையில் இருக்கிற திரவத்தில் ஒரு அதிர்ச்சியை உண்டு பண்ணி அந்த சுழி சுழி சுழியாக அமைப்பு தொடங்குகிறது. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அப்போது ஏற்படுகிற சுழியின் தன்மைக்கு ஏற்பதான் நம்முடைய உடல் நலம், ஆரோக்கியம், மூச்சு, இதயம், நுரையீரல் எல்லாமே உருவாகிறது. தலை சுழி, முதல் சுழி சரியில்லை என்றால் எந்த சுழியும் சரியாக இருக்காது. அதுதான் தலை சுழி.
இந்த நுட்பத்தை பிள்ளையார் சுழி என்கிற எழுத்தில் வைத்தார்கள். இந்த திரவத்தில் ஏற்படுத்துகிற வளைவை குறித்து, அந்த வளைவில் உயிர் அணு உள்ளே நுழைந்து நீண்டிருக்கிற தன்மையையும் குறித்து, இவை இரண்டும் இணைகிற போது, சுழியும் நேர்கோடும் இணைகிற போது படைப்பு தொடங்கிவிட்டது என்று பிறப்பின் பெரிய ரகசியத்தை பிள்ளையார் சுழிக்குள்ளே வைத்தார். நீங்கள் எழுத தொடங்குவதற்கு முன்பு ஒரு எழுத்தாளர் என்ன செய்கிறார்? ஒரு படைப்பை கொண்டு வருகிறார். கம்பன் ஒரு படைப்பை தருகிறார், திருவள்ளுவர் ஒரு படைப்பை தருகிறார், கவி சக்கரவர்த்தி இளங்கோ அடிகள் ஒரு படைப்பை தருகிறார். அப்போது படைப்பு தொடங்குகிற போது, ஒரு படைப்பு தொடங்குவதற்கு முன்பு பிள்ளையார் சுழி நிகழ வேண்டும். என்ன தெரியுமா? இங்கே எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளனுடைய நான் என்கிற அகந்தையும் பிரபஞ்சத்தினுடைய பெரிய தன்மை அந்த சுழற்சியும் இணைய வேண்டும். எழுத்தாளனுடைய நான் நேர்கோடு, பிரபஞ்சத்தின் சுழற்சி சுழி, அது இரண்டும் இணைகிற போது, சுழியும் நேர்கோடும் இணைகிற போது படைப்பு தொடங்குகிறது. அதனால்தான் பிள்ளையார் சுழியை போட்டு எழுதுகிற பழக்கம் ஏற்பட்டது. எல்லாமே ஒரு அனுபவத்தில் அனுபவித்து பார்க்கிற போதுதான் அதில் இருக்கிற ரகசியங்கள் நமக்கு புலனாகும். உருவமற்ற ஒன்று உருவத்தை பெறுகிறது. இதுதான் பரம்பொருள்.